Dear students, welcome back to the channel. So last two videos நம்ம final accounts தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட continuation தான் இது. So final accountsல sum number 15 பார்க்கலாம் இன்னைக்கு. So sum number 15 page number 5.58ல இருக்கு. So for your better understanding, you can open your book and learn it. So question number 15 from final accounts. Question படிச்சிடலாம். From the following trial balance, prepare trading and profit and loss account for the year ended 31st 12/1981 and a balance sheet as on the date. So trial balance கொடுத்திருக்காங்க and adjustments பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சம் போடும்போது நான் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா write off ₹80 as bad debts and create a reserves for bad debts at ₹5% on sundry debtors. 3 months rent is outstanding. ஸோ இந்த மூணு தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அந்த செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நியூ பேட் டெட்ஸ் ஓல்டு பேட் டெட்ஸ் இருக்கா, இல்லை நியூ ப்ரொவிஷன்ஸ் ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, அதுக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட்டே இருக்குது. சம் பார்க்கும்போது ஐ வில் கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஸோ சம்குள்ளே போயிடலாம் வாங்க. Trading and profit and loss account for the year ended 31st December 1981 format போட்டாச்சு. ஸோ கொஸ்டினில் இருக்கிற மாதிரி நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது 2450 இருக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டனும் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் வந்து 11,870 இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டன் மைனஸ் பண்ணோன்னா 350, 11,520. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன். வேறு ஏதாவது வேஜஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம கிரெடிட் சைட் போயிடலாம். கிரெடிட் சைட் போனீங்கன்னா விச் இஸ் சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் ரிட்டனும் இருக்குது. ஸோ 14,690 இஸ் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டன் 450 மைனஸ் பண்ணிங்கன்னா 14,240 இருக்கும். ஸோ சேல்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4,200 இருக்குது. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையானது பர்ச்சேஸு, சேல்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ டேலி பண்ணிடலாம். டேலி பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டோட சேர்த்து 4,470 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிங்கன்னா 18,440 இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 4,470. இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போட வேண்டியது எல்லாமே. ஃபஸ்ட்டு சேலரி இருக்குது. ஸோ சேலரி பார்த்துடலாம். சேலரி எவ்வளோ இருக்குன்னா 850 இருக்குது சேலரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால நான் அதை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 300 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்ட் வந்து ஒரு 360 இருக்குது. இன்னர் காலமில் போட்டுக்கலாம். ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 months ரெண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ 3 months ரெண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட்ஸ் போடுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு இப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 360 நம்ம பே பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் த ட்ரையல் பேலன்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 months ரெண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் நம்ம இன்னும் பே பண்ணோம், அதாவது ஆட் பண்ணோம். அப்போது எவ்வளோ பே பண்ணியிருப்போம் அப்படின்னா 9 monthsக்கு பே பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு பர் இயருக்கு 12 months அப்படின்னா 9 monthsக்கு நம்ம பே பண்ணியிருப்போம். அந்த 9 monthsக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 360. ஸோ அந்த 360 டிவைடட் பை 9 அப்படின்னு போட்டிங்கன்னா 40 வரும். அதான் 1 monthக்கான ரெண்ட்.
அப்போ 3 மந்த்ஸ்க்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். 3 மந்த்ஸ்னா 40 into 3 equal to 120. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எவ்வளோ? 120. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 480 வந்துடும். ஸோ அங்கே நான் மைனஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 360 இருக்கும். ப்ளஸ் 120 அதை ஆட் பண்ணிக்கோங்க. 480 வரும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ அதுவும் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் இஸ் 40. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து புதுசாக ஒரு ஃபார்மேட் ஒன்று தேவைப்படுது. ஸோ நீங்கள் இது கூடயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். டு ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 205. இந்த 205 நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்மேட் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் தனியாக போட்டாலும் ஓகே, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட நீங்கள் சேர்த்து போட்டாலும் ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட் இப்போ பார்க்கலாம். பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட்டு. ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூ பேட் டெட்ஸ். ஸோ நியூ பேட் டெட்ஸ் அப்படின்னா என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க பேட் டெட்ஸ். ஸோ அதுதான் நியூ பேட் டெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எஸ், ரைட் ஆஃப் ₹80 ஆஸ் அ பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ஒரு பேட் டெட். ஸோ 80. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? ஓல்டு பேட் டெட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஓல்டு பேட் டெட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். நமக்கு ஓல்டு பேட் டெட்ஸ் எதுவுமே ட்ரையல் பேலன்ஸில் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல நில்லுன்னு போடுறோம். சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நியூ பேட் டெட்ஸையும் ஓல்டு பேட் டெட்ஸையும் ஆட் பண்ணி கீழே போடணும். இப்போ நமக்கு ஓல்டு பேட் டெட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அது வெறும் 80 அப்படின்னு ஆட் பண்ணி போட்டோம். ஸோ அது கூட நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா கொஷினில் டேட்டாஸ் இருப்பார். ஸோ டேட்டாஸ் வந்து நம்ம கொஷினில் எவ்வளோ இருக்காருன்னு பாருங்க. புக் இருந்துச்சுன்னா புக்கில் பாருங்க. 7580 இருக்காரு டேட்டாஸ். இப்போ நமக்கு வந்து நியூ பேட் டெட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருந்தது. கரெக்டுங்களா? ஸோ அந்த நியூ பேட் டெட்ஸை மைனஸ் பண்ணிக்கணும் டேட்டாஸ் கூட சேர்ந்து. டேட்டாஸ் 7580 மைனஸ் 80ங்கிறது நியூ பேட் டெட்ஸ் இன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு 7500 வந்துடும். 7580லேருந்து 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 7500 வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் நீங்கள் 5% எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த 5% எடுத்தீங்கன்னா 375 வரும். ஸோ அதுதான் நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ 375யும் 80யும் ஆட் பண்ணிங்கன்னா 455 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு அது கூட பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த பேட் டெட்ஸ் ரெக்கவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். நம்ம கொஸ்டினில் பேட் டெட்ஸ் ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ 250 நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் பேட் டெட்ஸ். ஸோ அந்த பேட் டெட்ஸை 455லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 205. இந்த 205 தான் நம்ம எங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா அங்கே போட்டிருக்கோம் பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டில், சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்படி தான் நமக்கு அந்த 205 வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. ஸோ டேலி பண்ணீங்க அப்படின்னா 4470 வரும். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2595. ஸோ இதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட்.
ஸோ இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் எடுத்து போட்டுருங்க. ஸோ கேபிட்டல் 8000 இருக்குது. கேபிட்டல் கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் 2595 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 10595. ஸோ ட்ராயிங்ஸ் இருக்குது. ட்ராயிங்ஸ் வந்து 600 லெஸ் பண்ணிங்கன்னா 9995. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள்ஸ் இருக்குது. பில்ஸ் பேயபிள்ஸ் லைபிலிட்டி. ஸோ அதுவும் நம்ம போட்டாச்சு 1350 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க 1250 போட்டோம். அண்ட் பேங்க் ஓடி இருக்குது, ஓவர் டிராஃப்ட் இருக்குது, அதுவும் நம்ம போட்டாச்சு 1570. அண்ட் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அது லைபிலிட்டி, நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம், இட்ஸ் லைபிலிட்டி. ஸோ அதனால் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணோமோ அந்த ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 3 மந்த்ஸுக்கான ரெண்ட்டு 120, அதை நம்ம போட்டுருந்தோம். நெக்ஸ்ட் அசட் சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் இருக்குது 2750. கேஷ் 210 இருக்குது. டெட்டாஸ் இருக்காரு. இப்போ டெட்டாஸில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஏன்னா டெட்டாஸில் வந்து நியூ பேட் டெட்ஸை டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம அதில் கண்டுபிடிச்சது அதே ஃபார்மேட் தான். ஸோ டெட்டாஸ் கூட மைனஸ் நியூ பேட் டெட்ஸ். ஸோ 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 7500 வரும். அந்த 7500ல் நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5% இருக்குங்களா? ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போட்ட மாதிரி இந்த ஃபார்மேட்டில் போட்டோம்ல, ஸோ இங்கே தான் அதை ஒரு மைனஸ் பண்ணி காட்டுவோம். ஏன்னா டெட்டாஸ் இங்கே தான் வருவார், நம்ம அங்கே டெட்டாஸை காட்ட மாட்டோம், அதனால் வெறும் மைனஸ் பண்ணி மட்டும் காமிச்சோம். ஸோ இப்போ 7500லேருந்து 375 லெஸ் பண்ணிங்கன்னா 7125 வரும். இதுதான் டெட்டாஸோட டோட்டல் அமௌண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4900. இப்போ சம்ம டேலி பண்ணிங்கன்னா டேலி ஆகும் 14285. ஸோ இதில் ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்த்தோம். ஒன்று நியூ பேட் டெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷனல் ஃபார் பேட் டெட்ஸ். ஸோ இது வரும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். பட் அந்த ஃபார்மேட் நீங்கள் மறக்காமல் எல்லா சம்முக்குமே அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டேலி த சம். ஸோ 3 சம் நம்ம பார்த்துருக்கோம், 13, 14 and 15. ஸோ ஹியர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் சம்ஸ் வில் கம். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சம்மை ட்ரை பண்ணி பார்க்கலாம். And thank you for watching the video. Keep supporting the channel. Thank you so much.